தாவேக தலைவர் விஜய்க்கு முதலமைச்சர் ஆக வேண்டும் என்பதை தவிர வேறு கொள்கையே இல்லை என்று கி வீரமணி, TKS இளங்கோவன் ஆகியோர் விமர்சித்துள்ளனர். எம்ஜிஆர் முகமூடி அணிந்து விஜய் வாக்கு கேட்கிறார் என்று ஜெயக்குமார் கூறியுள்ள நிலையில் அவர் வெறும் மாஸ் மட்டும் காண்பித்து என்ன பயன் என்று நயினார் நாகேந்திரன் காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார். இதுவரையில் அவர்கள் கொள்கையை அறிவித்திருக்கிறார்களா? அதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்கள் இதுவரையில் அந்த கட்சி கொள்கை என்னன்னு சொன்னாதான் பெரியார் வழியா, பெரியார் வழி இல்லையா, அல்லது பெரியார் வழின்னு சொல்லிட்டு வேற ஒரு வழிக்கு போனால், ஈரோட்டுக்கு போகிறதுக்கு பதிலாக நான் அதுக்கு பதிலாக டெல்லிக்கு போகிறேன்னு வேறு பக்கம் திரும்பிட்டு போனால் அது பெரியார் வழி தான் அப்படின்னு அவர் உட்காந்து சொல்கிறாருன்னா, சொல்கிற ஒரு சிந்தனைக்கு அவரை பற்றி ஆராய்ச்சி பண்ணணும். கேட்குறவனும் அதை பற்றி இவங்க தலையாட்டினா அது ஆராய்ச்சி பண்ணணும். ஆகவே பெரியார் வழியா, இன்னொருத்தர் வழியா, அல்லது ஐவர் வழியா, இங்கே சிலை வழியாங்கிறது முக்கியமல்ல. போராமல் 5 சிலையை வச்சுருக்கோம், 5 தலைவர்கள் வழியாங்கிறது முக்கியமல்ல. கொள்கையை முதல்ல சொல்லட்டும். அவர் கட்சிக்கு என்ன கொள்கை, இதுவரையில் கொள்கையை சொல்லியிருக்காரா? ஒரு கட்சின்னா அவங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கணும். ஆனால் அவர்கள் கூட, அதாவது குறிப்பாக பேசினவர் யார், நடிகர் விஜய், தாவேகவுடைய தலைவர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற அந்த முகமுடியை போட்டுன்னு வர்றாரு. அந்த முகமுடியை போட்டுன்னு வந்தால் தான் மக்களை சந்திக்க முடியுன்ற ஒரு நிலைமை இருக்குன்னா, அப்போ அவருடைய தனித்தன்மையை போயிடுச்சு. அப்போ அவருடைய முகமுடி போட்டுன்னு வந்தால் தான் ஓட்டு கிடைக்கின்ற அந்த ஒரு நம்பிக்கையே விஜய்க்கு இருக்குது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், எம்ஜிஆர் முகமுடியும் சரி, அம்மா முகமுடி போட்டுன்னு வந்தாலும் சரி, அண்ணா முகமுடி போட்டுன்னு வந்தாலும் சரி, ஒருபோதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ரெட்டலைக்கு போட்ட கைகள் வேறு எந்த கட்சிக்கும் ஓட்டு போடாது. ஊர்க்குருவி உயர உயர பறந்தாலும் பருந்தாகி விட முடியுமா? பருந்தாகி விட முடியாது. இது பொதுவாக நான் சொல்கிறது. களத்தில் இல்லைன்றது எங்களை குறிப்பில்லை. ஆனால் அவர் மனசில் எங்களை குறிப்பிட்டு சொல்கிறதா இருந்தால் அவருக்கு மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அதாவது முளைச்சி 3 இலை கூட விடாதவர்கள், ஆலமரத்து நிழல் இன்னைக்கு எவ்வளோ, இன்னைக்கு அந்த விழுதுகள் தொண்டர்கள் இன்னைக்கு தாங்கி எவ்வளோ பேருக்கு நிழல் தருகின்ற இயக்கம், எப்படிப்பட்ட களத்தெல்லாம் அடுத்த இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சந்திச்சிருக்குது அப்படின்றத அரசியல் ஆத்திச்சுவடி அறியாதவர்கள் அறிந்து 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 கொள்ளுகின்ற ஒரு சூழ்நிலையில் தான் நான் சொல்றேன். பொதுமக்களுடைய மாசனாக்கி இதுவரைக்கும் கட்சி ஆரம்பிச்சு கட்சிக்கு நிறைய மக்களுக்கு உதவி செஞ்சிருக்கணும். பொதுமக்களுக்கு நிறைய நன்மை செஞ்சிருக்கணும். வெறும் கூட்டத்தை மட்டும் மாஸ் மட்டும் காட்டி என்ன பிரயோஜனம் இருக்கு? விஜய்க்கு ஒரே ஆசை, அவருக்கு மக்களுக்காக அரசியலுக்கு வரவில்லை. அவர் வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறார், நான் முதலமைச்சராக வேண்டும் என்று சொல்லுகிறார். தொடர்ந்து அதே பிரச்சாரம் செய்கிறார். எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, இந்த முறை நான் முதலமைச்சராவேன் என்பதைத்தான் அவர் பேசுகிறாரே தவிர மக்களுக்கு என்ன திட்டம் கொண்டு வருவோம், மக்கள் பிரச்சனைகளை எப்படி சமாளிப்போம் என்றெல்லாம் அவர் பேசுவதே இல்லை. திமுகவை தாக்க வேண்டும். காரணம், திமுகவிடம் இன்றைக்கு ஆட்சி இருக்கிறது, அந்த ஆட்சியை தான் கைப்பற்ற வேண்டும். எதையாவது சொல்லி திமுகவை திட்டுவோம். அதிமுகவை திட்ட வேண்டாம், காங்கிரஸை திட்ட வேண்டாம், எந்த கட்சியையும் திட்ட வேண்டாம். குறிப்பாக பாஜகவை முதலில் கடுமையாக பேசி கொண்டிருந்தவர் இப்பொழுது இந்த வழக்கு, கரூர் வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்ட பிறகு பாஜகவையும் மிக மென்மையாக விமர்சிக்க தொடங்கியிருக்கிறார். அவர் அச்சப்படுகிறார் பாஜகவுக்கு. திமுக தீய சக்தி, நாங்கள் தூய சக்தி என்று சொல்கிறாரே, இவர் காலதாமதமாக வந்த காரணத்தினால்தான் 41 பேர் உயிரிழந்தார்கள். அதற்கான எந்த விளக்கத்தையும் இவர் சொல்லவில்லை. எனவே இவர் தூய சக்தி அல்ல, இவர் கொலைகார சக்தி. இந்தி எதிர்த்து போராட்டம், குலக்கல்வி திட்டத்துக்கு எதிரான போராட்டம் என்று பல்வேறு போராட்டங்களில் அண்ணாவும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தலைவர் கலைஞர் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் அனைவரும் கைதாகி சிறைவாசம் அனுபவித்தார்கள். இவருக்கு அதெல்லாம் தெரியாது, அவர்கள் செய்த தியாகம் எல்லாம் தெரியாது. இவரை ஒரு முறை சிறைவாசம் அனுபவித்தால் அரசியலில் நீடிப்பாரா என்பது கூட எனக்கு தெரியவில்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.